ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன நான்வெஜ் வாங்கியிருந்தோம்னா சிக்கன் தான். நம்ம இன்றைக்கி நான்வெஜ்ஜாக வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா சிக்கனை க்ளீன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை அதை வெட்டியும் ஒரு பிளேட்டில் வச்சுட்டோம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி சோம்பு போட்டு, அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை மெதுவாக அதில் போட்டுட்டு நல்லா அதை கிண்டிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளியையும் கருவேப்பிலையும் அதில் மெதுவாக போட்டதுக்கப்புறமா அதையும் இன்னும் நல்லா வதக்கிக்கணும். வதக்குனதுக்கப்புறமா அதுக்குள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு அதையும் வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கன் அதில் போட்டு மெதுவாக போட்டதுக்கப்புறமா அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். வதக்குனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்த உருளைக்கிழங்க அதில் மெதுவாக போடணும். அதுக்கப்புறமா குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம தேவையான அளவு மிளகா பொடி போடணும். மிளகா பொடி போட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறமா அது நல்லா ஃப்ளேவரிங்ஸ் வர்றதுக்காண்டி நம்ம அதை நல்லா கிண்டிக்கணும். கிண்டினதுக்கப்புறமா நல்லா குழம்பு கொதிச்சு வரும்போது நம்ம தேங்காய் சாறை ஊற்றணும். ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம குழம்பு ரெடி. அதுக்கப்புறமா ஒரு சட்டியை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி நம்ம மசாலா தடவி வச்சுருந்த சிக்கனை எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா நல்லா வந்ததுக்கப்புறமா சிக்கன் 65யும் நம்மளுக்கு ரெடி ஆயிடும். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் ரைஸ் பாருங்கள். அதுக்கப்புறமா சிக்கன் 65, அதுக்கப்புறமா நம்ம இப்போ இன்றைக்கி ரெடி பண்ணோம்ல சிக்கன் குழம்பு பாருங்கள் எவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது. அதுக்கப்புறமா முருங்கைக்காய் கூட்டு. இதுதான் நம்ம இன்றைக்கி லஞ்சுக்கு செஞ்சுருந்தோம். இன்றைக்கி லஞ்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.